ஏழாவது திருப்பாவை. கீச்சு கீச்சென்றெங்கும். ராகம் பைரவி. தாளம் மிஸ்ர சாப்பு. கீச்சு கீச்சென்றெங்கும். கீச்சு கீச்சென்றெங்கும். அனைச தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலக்க கை பேர்த்து காசும் பிறப்பும் கலகலக்க கை பேர்த்து வாச நறுங்கூழல் வாச நறுங்கூழல் ஆய்ச்சிய மத்தினால் ஓசை படுத்த ஓசை படுத்த தயிரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளை நாராயணன் மூர்த்தி நாயக பெண் பிள்ளை நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேச மூடையாய் தேச மூடையாய் திரவேலோ ரெம்பவ தேச மூடையாய் திரவேலோ ரெம்பவ கீச்சு கீச்சென்றெங்கும். மார்கழி திங்களின் 7ஆம் நாளான இன்றைய பாசுரத்தில் ஒரு பெண் பகவத் விஷயங்களின் சுவையறிந்தவளாக இருக்கின்றாள். ஆனால் அவளோ இன்று தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். அவளை எழுப்புவதற்காக ஆனைச்சாத்தன் என்னும் பறவைகள், அதாவது கரிச்சான் குருவிகள் என்றும் பாரத்வாஜ பட்சிகள் என்றும் அழைக்கப்படும் இப்பறவைகள் தங்கள் உறவையும் பிரிவையும் பற்றி கீசு கீசு என்று தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருப்பதை நீ கேட்கவில்லையோ என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். அதை கேட்டும் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயோ என்றும் கேட்கின்றாள். நறுமணம் கமழும் அழகிய கூந்தலை உடைய இடைச்சியர் தம் கழுத்தில் சேர்த்து கட்டிய தங்கக் காசுகளும் குண்டு மணிகளும் கலகலவென்று ஒலியெழுப்ப அவற்றோடு கை சலிக்கும் மத்தினால் தயிர் கடைகின்ற ஓசையும் உனக்கு கேட்கவில்லையோ என கேட்கின்றாள். பெண்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்குபவளே, நாராயணமூர்த்தியான கேசவனை நாங்கள் பாடும் பொழுதும் நீ கேட்டுக்கொண்டு படுத்து உறங்குகின்ற உன்னுடைய படுக்கையின் மீது நேசம் வைத்திருக்கின்றாயோ? விரைவாக எழுந்து வந்து கதவை திறப்பாயாக என்று அழைக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார்.